விஜய் வந்து இந்த மாதிரி காவேரி ஊருக்கு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லணும்னா அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. எதுக்காக இவன் வந்து இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா காவேரி, எனக்கு ஒன்றுமே புரியலையே. காவேரி எதுக்காக இப்போ திடீர்னு ஊருக்கு போகணும், அதுவும் இந்த மாதிரி நிலைமையில வந்து ட்ராவலிங்லாம் பண்ணக்கூடாது. அது மட்டுமா என்கிட்ட ஏன் சொல்லாமல் கொள்ளாமல் போகிறா, என்னை ஏன் விட்டு விலகி போகிறா, எனக்கு ஒன்றுமே புரியலையே, தலையே சுற்றுதே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. என் காவேரி இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்புறாரு. அவசரமாக கிளம்புறதை பார்த்து வெண்ணிலா வந்து என்ன விஜய் எங்கே கிளம்பிட்டு இருக்கேன், நான் வந்து சொல்கிறேன் வெண்ணிலா அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. எனக்கு தெரியும் விஜய் நீ எங்கே கிளம்ப போகிற அப்படின்னு சொன்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாரு. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னோடனே, நீ காவேரி பார்க்க தானே போகிற, காவேரி இந்த ஊரை விட்டு போகிறா அதானே அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. உனக்கு எப்படி தெரியும், எனக்கு இந்த விஷயம் இப்போ தானே தெரியும், எனக்கு முன்னாடியே தெரியும் அவள் கண்டிப்பாக இந்த முடிவு தான் எடுப்பான்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காரு. நீ என்ன சொல்கிற வெண்ணிலா, என்ன தான் நடக்குது எனக்கு தெரியாமல், உண்மையை சொல்ல போறியா பிள்ளையா அப்படின்னோடனே, இங்கே பார் விஜய், காவேரி இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து வாழ மாட்டா, எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கா, உன் வாழ்க்கையிலேருந்து அவள் போயிடுவா அப்படின்னோடனே பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற, கொஞ்சமாவது யோசிச்சு பேசுறியா, எப்படி அப்படிலாம் அவர் பண்ண முடியும், அவள் ஏன் பொண்டாட்டி என்னை விட்டு போகவே மாட்டா, காவேரி அப்படிலாம் பண்ணியிருக்கே மாட்டா, உங்ககிட்ட ப்ராமிஸ்லாம் பண்ணி கொடுக்க மாட்டா, எதுக்காக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னோடனே, ஏன்னா நீ வெளியே வரணும்ல, அதுக்காக தான் நீ வெளியே வரணும், இந்த கேஸை வந்து நான் வந்து சாட்சி சொல்லணும்னா வாழ்க்கையிலேருந்து காவேரி வந்து விலகிக்கிறேன்னு சொன்னால் அதனால தான் நான் சாட்சி சொன்னேன் அப்படின்னோடனே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. வெண்ணிலா அதெல்லாம் கேட்டு விஜய் அப்படியே தலைமையில் கை வச்சுட்டு உட்காந்துறாரு. என்ன நடக்குதுங்க, எதுக்காக காவேரி இப்படி பண்ணா அப்படின்னோடனே, எனக்கு என்ன தெரியும், காவேரி உன் மேலே வந்து வந்து நினைக்கிறா, அவள் இருந்தானா உன் வாழ்க்கை பாடாகவும் நினைக்கிறா, என்ன சேர்த்து வச்சா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறா, அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னோடனே, மற்றபடி எனக்கு வந்து சத்தியமணியும் கொடுத்துருக்கா, அதனால் காவேரி இப்படி பண்ணுறா, குழந்தை மேலே சத்தியம் பண்ணதால் இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னோடனே, அப்போது உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு தான் இப்படி அமைதியாக இருக்கியா வெண்ணிலா, என்கிட்ட சொல்லக்கூட உனக்கு தோணலை, உன்கிட்ட நான் ஏன் சொல்லணும், இதை பற்றி நீ என்கிட்ட கேட்கல, பத்தாதுன்னு இது எனக்கு நல்ல முடிவு தானே, நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னோடனே, அப்போது உனக்காக நீ என்ன வேணாலும் பண்ணிப்ப, உன்னோட செல்ஃபிஷ்காக நீ என்ன வேணாலும் பண்ணிப்பல, என்ன பொண்ணு நீ எல்லாம் அப்படின்னோடனே, இங்கே பாரு விஜய் தேவையில்லாமல் பேசாத, இங்கே பாரு யாராக இருந்தாலும் இதை யூஸ் பண்ணிக்க தான் செய்வாங்க, நானும் அப்படி தான் பண்ணேன், என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு என் விஜய் கிடைக்கணும், யார் சொன்னது உன் விஜய் உனக்கு கிடைப்பான்னு சொல்லிட்டு, உன் விஜய் எப்போ முடிஞ்சிச்சு கதை, நீயும் நானும் பழகணும், அது ஒரு காலம், அதுக்கப்புறமா நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸாக மட்டும்தான் இருக்க முடியும், நான் ஏற்கனவே சொன்னதான் இப்போவும் சொல்கிறேன், காவேரி தவிர என் உலகத்தில் யாருமே கிடையாது, என் மனசு ஃபுல்லாக காவேரி மட்டும்தான் இருக்கா, அவன் வேணா என்னை விட்டு கொடுத்துட்டு விலகி போகலாம், ஆனால் நான் விலக மாட்டேன், என் காவேரி விட்டு தரவும் மாட்டேன், அதனால் நீ மனக்கோட்டை கட்டாத, நாம் தான் சத்தியம் வாங்கிட்டோமே, அதனால் வந்து விஜய் வந்து காவேரியை வந்து மறந்துட்டு வாழ்வார்னு அது என் கனவுல கூட நினைக்காது, என்றைக்குமே காவேரி தான் என் பொண்டாட்டி, அதை அவள் வேணா எனக்கு வந்து பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் போயிடலாம், ஆனால் நான் அப்படி இருக்க முடியாது, என் காவேரி தேடி போவேன், கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதை பார்த்துட்டு வந்து ஒரு நிமிஷம் நில்லை விஜய் அப்படின்னோடனே, எதுக்காக நிற்கிறோம், நீ இவ்வளவும் பண்ணியிருக்க, கூட இருந்தே வந்து குழியை பறிச்சிருக்க, உங்ககிட்ட பேசுதே வேஸ்ட்டு, நான் உனக்கு இப்போ கூட பாவம் தான் பார்த்தேன், நீ பாவமாச்சே உனக்கு உடம்பு சரியில்லையே அப்படின்னு யோசிச்சு, ஆனால் நீ இப்படி எனக்கு துரோகம் பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கல, தொடர்ந்து என்னை அழ வைக்கணும், என்னை கஷ்டப்படுத்தணும் யோசிக்கிறல, இப்போவும் என்னை கஷ்டப்படுத்தி தானே பார்க்குற அப்படின்றாரு. விஜய் இல்லை விஜய் நான் அப்படிலாம் யோசிக்கல, எனக்கு வந்து காவேரி வந்து விட்டுட்டு போனால் அவளே தானே போகிறேன், நான் அதனால தான் நான் விட்டுட்டேன், சரி விஜய் உனக்கு இதுதான் விருப்பம்னா கண்டிப்பாக நான் காவேரி உன் கூட சேர்த்து வைக்கிறேன் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு உன்னோட பேச்செல்லாம் நான் நம்ப மாட்டேன் வெண்ணிலா, நான் கிளம்புறேன், என் பொண்டாட்டியை எப்படியாவது நான் கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இல்லை விஜய் காவேரி உன் கூட வரமாட்டா, என்னோட சத்தியத்தை அவள் குழந்தை மேலே பண்ணதால் அது பெரிய விஷயமா எடுத்துப்பா, அதனால் நானும் கூட வரேன், கண்டிப்பாக காவேரி உன் கூட சேர்த்து வைக்கிறேன், எனக்கு எப்படி பேசணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், என்னோட பொறுப்பு, தயவு செய்து என்னை நம்பு ப்ளீஸ், எனக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் கொடு அப்படின்றாங்க. சரி வெண்ணிலா நான் கடைசியாக உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், நீ என் காவேரி என்கிட்ட வந்து சேர்த்துட்டீங்கன்னா பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா இந்த ஜென்மத்தில் உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்றாரு. சரி விஜய் ப்ளீஸ் நானும் வரேன் விஜய்னு ரெண்டு பேரும் சேர்ந்து காவேரி தேடி போகிறாங்க.